ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் இன்பா வந்தாச்சு. இன்றைக்கி வந்து எங்கள் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரமாதமான டிஷ் ஒன்று பண்ண போகிறோம். அது என்ன டிஷ்ஷுன்னு கேட்டிங்கன்னா பிபிக்யூ சிக்கன். அதாங்க பார்பிக்யூ சிக்கன். எல்லா ரெஸ்டாரண்ட்லேயுமே இந்த பிபிக்யூ சிக்கன் வந்து இருந்திருக்கும், பார்த்துருப்பீங்க, ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இதை நாங்கள் வீட்டிலையே செய்வோம், வீட்டிலையே செஞ்சு சாப்பிடுவோம். நல்லா அழகான சாங்கை போட்டு விட்டுக்கிட்டு அப்படியே அந்த குளிர் நேரத்தில் மிட் நைட்டில் இங்கே இருக்கிறதுக்கே செமையாக இருந்துச்சு. எந்த இடத்துல செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ரூமோட மொட்டை மாடிங்க. மிட் நைட்டில் மொட்டை மாடியில், அதாவது சாதாரண மிட் நைட் கிடையாதுங்க, டிசம்பர் 31 புத்தாண்டு பிறக்க போகிற அந்த நேரத்தில் வந்து அங்கே வந்து பிபிக்யூ சிக்கன் செஞ்சு சாப்பிட போகிறோம். ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸே வந்து அதிக ரேட் சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் சிக்கனை வாங்கி ரூம்லேயே செம்மையாக நிறையா சிக்கன் வயிறு கொள்ள எவ்வளோ வேணால் சாப்பிட்லாங்க. அந்த அளவுக்கு வந்து பண்ணி சாப்பிட போகிறோம். இது மட்டும் கிடையாது, ஆல்ரெடி பிரியாணியும் பண்ணி வச்சுருக்கோம். அதோடு சேர்ந்து இதையும் சேர்ந்து சாப்பிட போகிறோம். கறியை வந்து அப்படியே மசாலா தடவிட்டு அப்படியே வந்து அந்த அனலில் வச்சு வேக வைக்கிறதுங்க. பார்க்கும்போதே உங்கள் நாக்கெல்லாம் எச்சு ஊறுது அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், எங்களுக்கும் ஊறுச்சு. அந்த அளவுக்கு வந்து பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது. இது எப்படா வாயில் எடுத்து வைப்போம் அப்படின்ட்டு அந்த கறி வேக அப்படியே திருப்பி வச்சுட்டு இருந்தோம். அப்புறம் அது மேலே அப்படியே நெய்யும் தடவிட்டு இருந்தோம். அப்படியே அந்த சிக்கன் பீஸில் அப்படியே எண்ணெயெலாம் அப்படியே மிதந்துட்டு இருந்துச்சு. இந்த பிபிக்யூ சிக்கன் பண்ணுறதுக்காகவே மேலே வந்து ஒரு செட்டப் ரெடி பண்ணி வச்சுருக்கானுங்க. கல்லெலாம் வச்சு அந்த கறியெல்லாம் வச்சு அடுப்பு கறியெல்லாம் வச்சு அந்த கம்பி எல்லாமே அந்த செட்டப் வச்சுருக்கானுங்க. அடிக்கடி வந்து பண்ணி சாப்பிட்றது தான். கறியெல்லாம் ஓரளவு வெந்து வந்துருச்சு, ஃபுல்லாக மேக்ஸிமம் வெந்துருச்சு. அந்த கறியை நம்ம இப்போ க்ளோஸ்அப்பில் பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், அப்பா அப்படியே எடுத்து சாப்பிடணும் போல தோணும். உங்களுக்கும் தோணும்னு நினைக்கிறேன். என்ன சட்டச்சட்டங்குது பாருங்க, கொழுப்பு பாருங்க. ஐயோ, அந்த நவுறது தெரியணும் கரெக்டாக. அப்படியே எண்ணெயெல்லாம் அப்படியே மிதக்குது, அப்படியே கொப்பளிச்சு வருது. அது பார்க்கும்போதே அப்படியே வந்து நம்ம வந்து எடுத்து ஆயில வச்சு கடிக்கணும், அந்த லெக் பீஸை கடிக்கணும் அப்படின்னு தோணுது. ஐயோ, கையும் பொறுக்க மாட்டேது, வாயும் பொறுக்க மாட்டேது, எடுத்து சாப்பிட்றலாம் அப்படின்னு தோணுது. உடனே வந்து சிக்கனை எல்லாத்தையும் எடுத்து தட்டையில் வச்சுட்டு அப்போவே அடுத்த செகண்டே வந்து ஒவ்வொரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஓகே, புத்தாண்டும் வந்துருச்சு, எங்களுக்கு தந்தூரி சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் சாப்பிட போகிறோம். பாய், see you.